வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையுடன் வழங்கும் தரிகிட்டதோம் பிரம்மாண்டமான பரதநாட்டியம் ரியாலிட்டி ஷோ. இது co-sponsored by விஷாலம் ஹோம்ஸ் இன் புண்ணிய கஷேத்திரம், பிராமண அக்ரஹாரம் கும்பகோணம், கோபுரம் மஞ்சள் மற்றும் குங்குமம். இந்த பிரம்மாண்டமான பரதநாட்டியம் ரியாலிட்டி ஷோல வாரம் எங்களுடைய 14 கண்டஸ்டன்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரவுண்ட்ஸை கடந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு ரவுண்டும் வித்தியாசமான சேலஞ்சஸை அவங்களுக்கு அளிக்குது. அந்த வகையில இன்னைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட்டை தான் டெஸ்ட் பண்ற ரவுண்ட் இது. இன்னைக்கு தரிகிட்டதோம்ல நாம பார்க்க இருக்கிறது சஞ்சாரி ரவுண்ட். சஞ்சாரி என்பது சஞ்சாரம் என்ற சொல்லை குறிக்கும். இது டு வாண்டர் அரவுண்ட், டு எக்ஸ்பேண்ட், டு எக்ஸ்ப்ளோர், இல்ல ஒரு எண்ணத்தை இல்ல கதையை விவரிக்கிறது குறிக்கும். இன்னைக்கு நம்ம டான்சர்ஸ்க்கு நாங்க கொடுக்கிற சேலஞ்ச் கதை அல்லது ஸ்டோரி. ஒரு நடனமணி ஒரு கதையை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸை ஷோகேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த கேரக்டர் ஸ்விஃப்டா எப்படி மாத்துறாங்க, அந்த கேரக்டர் சேஞ்சஸை எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஸ்கில்ல இந்த ரவுண்ட் டெஸ்ட் பண்ண போகுது. இந்த சஞ்சாரி ரவுண்ட பார்க்கிறதுக்கு நீங்க தயாரா? தரிகிட்டதோம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு ரவுண்ட்லயும் நம்ம பெர்ஃபார்மர்ஸோட வரிசைய தீர்மானிக்கிறது இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு பாஸ்கெட் தான். இதுல பல சிட்ஸ் இருக்கு வித் நம்பர்ஸ். நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் இப்போ அவங்களுடைய ஆர்டரை அவங்களே தீர்மானிக்க போறாங்க. நிகழ்ச்சியில போட்டியாளர்கள் தயாரா இருக்காங்க. இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான கடினமான சேலஞ்சிங் ரவுண்ட ஜட்ஜ் பண்றதுக்கு we have 2 legendary judges with us today. இவங்களுடைய ஆர்டிஸ்டிக் ப்ராவஸை பத்தி யாருக்கும் பெருசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா both of them are legends in their own right. பட் எல்லாத்தையும் தாண்டி personally both of them are such beautiful human beings. நான் மட்டும் இல்ல, பல ஆர்டிஸ்ட் பார்த்து ரசிச்ச பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட் are with us today. கலைமாமணி ஸ்ரீமதி அனிதா குஹா அவர்கள், ஆச்சாரிய சூடாமணி கலைமாமணி ஸ்ரீமதி அனிதா குஹா, மிகவும் பிரபலமான பரதநாட்டிய குரு. 1989 தனது பரதாஞ்சலி நாட்டிய பள்ளியை நிறுவி பல அற்புதமான நாட்டிய நாடகங்களை தயாரித்து வழங்கி அநேக மாணவர்களுக்கு பயிற்சியும் அளித்து வருபவர். சின்ன சின்ன குழந்தைகளை கூட அற்புதமாக ஆட வைக்கும் திறனை பெற்ற ஒரு ஆசிரியை. சுமார் 30 நாட்டிய நாடகங்களையும் பல விருதுகளையும் பெற்ற இவரின் நாட்டிய நாடகங்கள் மிகவும் ஜனரஞ்சகமாகவும் வியக்க வைக்கும் திறனையும் பெற்றவை. இந்த காலத்தில் ஐ ஃபீல் நிறைய அற்புதமான ரொம்ப டேலண்டடான சில்ட்ரன் நிறைய பேர் இருக்கா. அவளுக்கு முதல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. அது இந்த சங்கரா டிவி, இந்த சேனல், இந்த ஒரு தரிகிட்டதோம் மூலமாக கண்டிப்பாக இவளுக்கு அமையுங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அவ்வளோ ரவுண்ட்ஸ் இருக்குது, அவளோட டேலண்ட்டை வெளிப்படுத்தக்கூடிய ரவுண்ட்ஸ் அவ்வளோ ரவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அண்ட் இட் வில் ரீச் அவுட் டு ஸோ மெனி பீப்புள். ஸோ உங்களை எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வருது. சங்கரா டிவி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இப்போ ஆரம்பிச்சிருக்குங்கிறது தான் சொல்லணும். அண்ட் இதில் நானும் ஒரு சின்ன பார்ட் எடுத்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கலைமாமணி டாக்டர் அம்பிகா காமேஸ்வர் அவர்கள், கலைமாமணி டாக்டர் அம்பிகா காமேஸ்வர் மிக சிறந்த பரத கலைஞர் மட்டுமல்ல, கர்நாடக இசைக்கலைஞர், அறிஞர், கல்வியாளர் மற்றும் இந்திய கலைகளை மாற்றுத்திறன் வாய்ந்த குழந்தைகளிடத்தில் எடுத்து செல்வதில் ஒரு முன்னோடி. நாட்டிய அபிநயாவில் PhD பெற்ற இவர் 50க்கும் மேற்பட்ட நாட்டிய நாடகங்களை வடிவமைத்துள்ளார். ரசா அமைப்பின் நிர்வாகியான இவர் தியேட்டர் ஆர்ட்ஸ் ஃபார் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்டில் இசை, நாட்டியம், நாடகம் மூலமாக மாற்றுத்திறனின் எம்பவர்மெண்டில் சிறந்து விளங்குபவர்.
சிகிச்சை என்பதை மகிழ்ச்சியான அனுபவமாக மாற்றுவதில் வல்லவர். பல கல்ச்சுரல் அட்வைசரி போர்ட்ஸில் இருப்பவர். பாரத கலா ரத்னா, ஆச்சாரிய சூடாமணி, கலைமாமணி போன்ற பல விருதுகளை வாங்கிய பெருமை இவருக்கு உண்டு. கலையை மாற்றுத்திறன் வாய்ந்த குழந்தைகளுக்கு கற்றுத்தருவதோடு கலைக்கும் சமுதாயத்துக்கும் வாழ்விற்கும் புது அர்த்தத்தை தரும் இவரின் புனிதமான சேவைக்கு நாம் அனைவரும் தலை வணங்குகிறோம். நிறைய மேடைகள் இருக்கு இந்த உலகத்துல. ஆனா இந்த மாதிரி ஒரு மேடை அமையறதுங்கிறது பகவத் கிருபைனால தான் அது வரும். இறை அருளின்றி யாதொன்றும் சத்தியமாக சித்தியாது அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு வார்த்தைகள் பகவான் ரமணர் பேர்ல எழுதியிருக்கார். அதுல இறை அருள் இருந்ததுனால தான் நீங்க இந்த குரூப் ஆஃப் பீப்புள் ஹேவ் பீன் சோசன், தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகள், நடன மணிகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லைனாக்கா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அஃப்கோர்ஸ் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் கிராப் இட், டோன்ட் லீவ் இட். அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், அனிதா கிட்டையும் நான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். டோன்ட் லீவ் எனி ஆப்பர்ச்சுனிட்டி, பிகாஸ் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இஸ், அது ஒரு லேர்னிங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுங்கிறத நம்ம வந்து அளந்து கூட பார்க்க முடியாது. God bless you all and I'm so happy to be here. நம்ம கண்டஸ்டன்ட்ஸ் ரெடியா இருக்காங்க. இன்னைக்கு இந்த தரிக்கிட்டத்தோம் நிகழ்ச்சியோட சன்ஷாரி ரவுண்டோட ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்துடலாமா? அனன்யா. முரமிகு சூரனை இரு கூடாக்கி சேவலும் மகிழுமாய் ஒரு மரவேல் விடுத்தாய். முரமிகு சூரனை இரு கூடாக்கி சேவலும் மகிழுமாய் ஒரு மரவேல் விடுத்தாய். முரமிகு சூரனை இரு கூடாக்கி சேவலும் மகிழுமாய் முருமரவேல் விடுத்தாய். முரமிகு சூரனை இருக்குறாய். முரமிகு சூரனை இரு கூறாக்கி சேவலும் மகிழுமாய் முருமரவேல் விடுத்தாய். முரமிகு சூரனை இரு கூறாக்கி சேவலும் மகிழுமாய் முருமரவேல் விடுத்தாய். முரமிகு சூரனை இரு கூறாக்கி சேவலும் மகிழுமாய் முருமரவேல் விடுத்தாய். 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 சேவலும் மகிழுமாய் சேவலும் மகிழுமாய். சேவலும் மகிழுமாய் முரமிகு சூரரை இரு கூறாக்கி சேவலும் மகிழுமாய் மகிழுமாய்.
உறமிகு சூரரை கூறாக்கி சேவலுமையிலுமாய் ஒரு மரமே ஒரு மரவேல் விடுத்தாய் உறமிகு சூரனை இரு கூறாக்கி சேவலுமையிலுமாய் ஒரு மரவேல் விடுத்தாய் உறமிகு சூரனை இரு கூறாக்கி சேவலுமையிலுமாய் ஒரு மரவேல் விடுத்தாய் உறமிகு சூரனை இரு கூறாக்கி. முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்த கதையோட நாம தொடங்கி இருக்கோம். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பத்தின நடுவர்களின் கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப அழகாக பண்ணினேன். சூரனுடைய கேரக்டரையும் சரி முருகனுடைய கேரக்டரையும் மாற்றி மாற்றி பண்ணும்போது நிறையவே வித்தியாசம் கொடுத்தேன். எனக்கு என்ன ஒரே ஒரு ஃபீலிங் என்ன இருந்ததுன்னா, பீபத்சம் மூஞ்சியில் அவ்வளோ வர வேண்டான்னு எனக்கு தோணித்து. அண்ட் முருகனுக்கு வீரம் இருந்தது. அண்ட் முருகன் வந்து ரொம்ப எளிதாக அதை பண்ணுறாருங்கிறத இன்னும் கொஞ்சம் ஹீரோயிக்காக ஸ்மைல் இருக்கலான்னு கூட தோணித்து எனக்கு. பட் அந்த மாமரமாக நின்றதும் சேவலாக மாறினதும் மயில் வந்தது எல்லாமே ரொம்ப அழகாக, ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக தான் பண்ணாங்க. ஸோ ஒரு கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணும் பொழுது வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ், அவ ரெண்டு பேருக்கும் என்ன கிளியரா டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதே வீரம் வந்து இங்க நெகட்டிவ் ஸ்ட்ரென்த்தா போறது, அங்க பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த்தா போறது. அந்த ப்ரைட் பீயிங் டிஃபரன்ஸ் ஃப்ரம் கான்ஃபிடன்ஸ்ங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றது அவ்வளோ சுலபம் கிடையாது தான். ஸ்ட்ரென்த் வித் தி ஈகோ and that strength without the ego. As soon as you become that character, that has to show in the face. That's about it. Body language and everything, I mean, you're taught, you're doing it as a part of a jati. Aduve kashtam, but it was good. இந்த சுற்று சஞ்சாரி ஸ்டோரி ரவுண்ட். இதுல நமக்கு தெரிஞ்ச பல கதைகளையும் நமக்கு தெரியாத பல கதைகளையும் பார்த்து கத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் தொடர்ந்து கண்டஸ்டன்ட்ஸ் பல ஸ்டோரிஸோட பெர்ஃபார்மன்ஸஸோட தயாரா காத்துக்கிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சிக்கு போலாமா? தரிக்கிட்டதும் நிகழ்ச்சியோட சஞ்சாரி சுற்று ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. ஒரு கதையை எடுத்து சொல்லும் போது ஒரு கேரக்டர்ல இருந்து இன்னொரு கேரக்டருக்கு மாறுறது, அந்த அபிநயமோட சட்டிலிட்டிஸ், இதெல்லாம் எவ்வளவு இம்பார்ட்டன்டான எலிமெண்ட்ஸ் அப்படின்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த கண்டஸ்டன்ட் யாருங்கிறத பார்த்துடலாம். தருணிகா.
கீதோபதேசத்தை நீங்க டெபிக்ட் பண்ணீங்க அண்ட் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தின ஜட்ஜஸ் உடைய கருத்துக்கள் என்னன்னு கேட்டுடலாம். அழகாக பண்ணினேன். எக்ஸ்பிரஷன் பண்ணும்போது, எஸ்பெஷலி கேரக்டராக பண்ணும்போது, டோன்ட் கம்யூனிகேட் டு த ஆடியன்ஸ். அபிநயம் வந்து இட் இஸ் டுவர்ட்ஸ் ஆடியன்ஸ் தான் சொல்லுவாள். பட் ஆனால் லுக் பியாண்ட், டோன்ட் லுக் எட் எனிபடி. இட் ஷுட் ஜஸ்ட் கோ டு த ஸ்பேஸ். லைக் அந்த ஐ எக்ஸ்பிரஷனே வந்து அப்படி போனால் வந்து, பிகாஸ் அர்ஜுனனோ கிருஷ்ணனோ நம்மளோட இப்போ இல்லை இங்கே. அது வந்து எப்போவோ நடந்த ஒரு சம்பவத்தை தான் நம்ம சொல்கிறோம். ஒரு பாத்திரத்தை பண்ணும்போது அது நீங்கிறதே மறந்து போயிருக்கணும். அங்கே அந்த டான்ஸர் தன்னை மறந்து போயிருக்கணும். அங்கே அர்ஜுனனாகவே மாறணும், அங்கே கிருஷ்ணராகவே மாறணும். ஒரு சஞ்சாரி பண்ணும்போது அதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப பிராதான்யமான விஷயம். அதுதான் நான் சொல்ல விரும்பிக்கிறேன். தருணிகாங்கிறவோ அந்த அர்ஜுனனா பாத்திரம் பண்ணலை. அர்ஜுனன் தான் அங்கே இருக்கான். அவனோடைய விஷாதம் தான். அவனுடைய கையிலேருந்து அந்த காண்டீவம் எப்படி ஸ்லிப்பாகி விழறதோ, அந்த உடம்பெல்லாம் அப்படியே குறுகி becoming small. They say the body becomes small. அந்த பாடி becoming small ஆகி அப்படியே ஷ்ரிங்க் ஆகணும். அந்த ஷ்ரிங்கிங் வரல, ஜஸ்ட் உட்காண்ட நீ. அப்புறம் பரித்ராணாய சாதுனாம்ல கூட அது வந்து ஒரு சுத்தி ஒரு பெருசாகிறதுங்கிறது கிடையாது. அண்ட் அர்ஜுனனுடைய அந்த கண்களில் அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, யூ டிட் லுக் அப் லைக் தட். அவ்வளோ ஒரு அந்த ஒரு எப்படி அது வந்திருக்கும், என்ன இருந்திருக்கும் அவருடைய ஒரு மனநிலை அந்த டைம்லங்கிறத அந்த முகத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகலைடா கண்ணா. அதை நீ ஒர்க் பண்ணணும் கண்டிப்பா. எஸ் மேம். நம்ம சஞ்சாரி ரவுண்ட்ல அடுத்த கண்டெஸ்டன்ட் என்ன கதையை எப்படி கையாள போறாங்க அப்படின்னு பார்க்குற நேரம் இது. Who is our next contestant? Smriti. அந்த எல்லா
பாடி லாங்குவேஜும் கரெக்டாக தான் இருந்தது. நன்னா தான் பண்ணேன். ரொம்ப சட்டிலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை வந்து கொண்டு வந்தேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். ரொம்ப அழகாக இருந்தது. இன்வால்மெண்ட் வாஸ் வெரி நைஸ். அந்த சிவாவுடைய கம்பேஷனட் லுக் பிஃபோர் ஹி டஸ் த டாஸ்க், அவருடைய நந்தனாருக்காக அவர் ஒர்க் பண்ண வந்திருக்கார். அந்த ஒரு கம்பேஷனேட் லுக், கவலைப்படாத நான் பண்ணி தரேன் உனக்காகங்கிறத இன்னும் ஒரு துளி, அந்த ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு டெப்த்தோட இருந்திருக்கலாம். இது எல்லாம் ரொம்ப சட்டிலாக ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்யூ மேம். தரிக்கிட்டத்தோம் நிகழ்ச்சியின் சஞ்சாரி ரவுண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா போயிட்டு இருக்கு. நம்முடைய அடுத்த கண்டெஸ்டன்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்வேதா. மற்றொரு மறக்க முடியாத கதையை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றின கருத்துக்களை ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். அழகாக பண்ணேன். மீனாட்சி திக்விஜயமும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தில் முடித்தேன். இன்னும் இதில் நிறைய ஒர்க் பண்ணேன்னா இன்னும் அழகாக கொண்டு வர முடியும். எஸ்பெஷலி ஒரு சஞ்சாரியோ நிருத்திய நாடகமோங்கும்போது அந்த கேரக்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகிடுறது. அவளோட பாடி லாங்குவேஜ், அவளோட அபிநயம் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகிடுறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து இன்னும் நிறைய முயற்சி பண்ணி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன்னா இன்னும் அழகாக பண்ணுவேன். காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ மேம். நீட்டாக இருந்தது. மிஸ்டேக்ஸ் அப்படின்ட்டு ஒன்றுமே இல்லைடா கண்ணா. ஒவ்வொரு சேஞ்ச் ஆஃப் அபிநயா இருக்கு இல்லையா,
மொத்த ஃபேஸும் ஓரளவுக்கு தான் அங்கே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு அங்கே. அஃப்கோர்ஸ் மகத்துவம் வந்து நிறைய நாழி வந்து மலையத்வஜனுக்கு தான் போச்சு. ஸோ நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அங்கே. ஏன்னா மீனாட்சியும் ஈஸ்வரனும் முக்கால்வாசி நிறைய பேர் ஓரளவுக்கு பண்ணிடுவா. மலையத்வஜனுக்கு ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. நிறைய நாயும் பண்ணேன். ஸோ ஐ வாஸ் வண்டரிங். தேங்க்யூ மேம். இந்த சுற்று சஞ்சாரி ஸ்டோரி ரவுண்ட். நம்ம நிகழ்ச்சியில அடுத்த கண்டெஸ்டன்ட் யாரு, அவங்க எந்த கதையை பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். காவ்யஸ்ரீ. டெபிக் பண்ண ஸ்டோரியை பத்தி, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நம்முடைய நடுவர்களோட கருத்து என்னன்னு கேட்டது. மரணம் அப்படிங்கிற வரும்போது the death, fear of death, அந்த ஒரு உள்ளேந்து வர ஒரு மரண பயம், அந்த மரண பயத்துல தான் அவர் வந்து அந்த சரண்டர் வருது. அந்த சரண்டர் வந்தப்புறம் ஈஸ்வரன் வர யமனை வந்து லெஃப்ட் லெக்கால உதைக்கிறார். நீ ரைட் லெக்கால பண்ண அதை நீ மாத்திக்கலாம். ஸோ அந்த 3 கேரக்டர்ஸ், மார்க்கண்டேயன், யமன், சிவன், அது 3த்தையும் நன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம். பட் ஓகே, புரிஞ்சுட்டு பண்ற. குட். தேங்க்யூ மேம். இந்த சஞ்சாரி பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பாத்திரமாகவே மாறணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து அது கம்ப்ளீட்டாக அந்த ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரும். நம்ம என்ன பண்ணுறோங்கிறது வந்து அந்த சஞ்சாரி அவளை போய் சேரும். அந்த இம்பேக்ட் அப்போ தான் க்ரியேட் ஆகும். அந்த நாவிலேந்து வரணும் நமக்கு. அப்போ தான் வந்து அது பரிபூர்ணமாக பிரதிபலிக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். நம்ம நிகழ்ச்சியில ரொம்ப காம்படிட்டிவான பெர்ஃபார்மன்ஸஸ் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. பட் ஒவ்வொரு ரவுண்ட்லயும் நாம ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கிற ஒரு தருணம் எங்களுடைய கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். அந்த வகையில இன்னைக்கு நமக்கு நடுவரா வருகை தந்திருக்கும் கலைமாமணி டாக்டர் அம்பிகா காமேஸ்வர் அவர்கள் நமக்காக ஒரு ஸ்பெஷலான பெர்ஃபார்மன்ஸை வச்சிருக்காங்க. பார்க்கலாம்.
சேலஞ்சிங்கா நடந்துகிட்டு இருக்கிற இந்த சஞ்சாரி ரவுண்ட்ல அடுத்ததாக பெர்ஃபார்ம் பண்ண வரும் போட்டியாளர் ஹர்ஷினி. கண்ணப்ப நாயனாரோட காவியத்தை அவ்வளோ பியூட்டிஃபுல்லா காமிச்சிங்க. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தின ஜட்ஜஸோட கமெண்ட்ஸை கேட்டுடலாம். We moved with you. It was very beautiful. Thank you. ரொம்ப அழகா இருந்தது. ஒரே கேரக்டரோட nuances. It is the various emotions that the same character goes through. That's also Sanchari. You don't have to show so many people also. A single character going through different emotions, different nuances. It was very good. ரொம்ப நல்லா இருந்தது. Thank you. தேங்க்யூ. எல்லாத்த விட அந்த கடைசியில் அந்த உருக்கம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணாவும். அந்த முதல்ல அந்த வேடுவன்லேயே ஆகும். இட்ஸ் அ காமன் மேன். ஸோ இன்னும் லோகதர்மி நிறைய இருக்கலாம். Sure. அந்த இனிஷியலாக அவர் வரைச்ச சிவலிங்கத்தை பார்க்கறச்ச அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கலாம்னு எனக்கு தோணித்து. கண்டிப்பா. அதர்வைஸ் ரொம்ப அழகாக இருந்தது. Thank you. காட் பிளஸ் யூ. Thank you. இந்த சஞ்சாரி ஸ்டோரி ரவுண்ட் எவ்வளவு மேஜிக்கலா இருந்ததுல. ஒவ்வொரு கண்டெஸ்டன்ட்டும் எடுத்த கதைகளும் அவங்க காட்டின கேரக்டரைசேஷன் கதாபாத்திரங்களும் எவ்வளவு அருமையா இருந்தது. இந்த தரிக்கிட்டதும் நிகழ்ச்சியோட அப்கமிங் சீசன்ஸ்ல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அண்ட் வீடியோஸை வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. நீங்க அனுப்ப வேண்டிய நம்பர் 9677761352 9677761352.
615352. இது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையுடன் வழங்கும் தரிகிடத்தோம் பிரம்மாண்டமான பரதநாட்டியம் ரியாலிட்டி ஷோ. co-sponsored by விஷாலம் ஹோம்ஸ் இன் புண்ணிய கஷேத்திரம், பிராமண அக்ரஹாரம் கும்பகோணம், கோபுரம் மஞ்சள் மற்றும் குங்குமம்.